ஓம் சாந்தி. 9/1/2024. இன்னைக்கு முரளியினுடைய கேள்விக்கு பதில்கள். முதல் கேள்வி, யார் துரோகி ஆவார்கள்? யார் மாயாவினுடையவராக ஆகிவிடுகிறார்களோ அவர்கள்தான் துரோகி ஆவார்கள். 2வது, விகாரத்தில் சென்றதால் என்ன ஆனது? விகாரத்தில் சென்றதால் என்ன ஆனது? மிகவும் தூய்மையற்ற நிலையை அடைந்து விட்டீர்கள். தூய்மையற்ற நிலையை அடைந்து விட்டீர்கள். 3வது, குறைவான முயற்சி செய்தால் என்னவாகும்? பிரஜைகளில் சென்று தாசதாசிகளாக ஆவீர்கள். ஆண்களா இருந்தாங்கன்னா தாசன், பெண்களா இருந்தாங்கன்னா தாசி. அதுதான் தாசதாசின்னு 2 சேர்த்து சொல்றாரு பாபா. இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிட்டு அந்த பதவி அடைவதற்கான நம்ம இருக்கணும். வேலைக்காரன், வேலைக்காரி. 4வது கெட்ட சகவாசம் என்றால் என்ன? கெட்ட சகவாசம் என்பது மாயை என்ற 5 விகாரத்தினுடைய சகவாசம். அதான் கெட்ட சகவாசம். 5 விகாரத்தினுடைய சகவாசம் தான் கெட்ட சகவாசம். விகாரத்தை கொண்டு வரக்கூடாது, அது கூடயும் நம்ம வாழக்கூடாது. அடுத்த கொஸ்டின், ஃபரிஸ்தா ஆக என்ன முயற்சி செய்ய வேண்டும்? என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? பரிஸ்தா ஆக வேண்டும் என்றால் இந்த உடல் சேவைக்காக உள்ளது, அடமானமாகும், நான் ட்ரஸ்டி என்ற பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், தந்தையிடம் டேஷ் செய்ய வேண்டும். தந்தையிடம் டேஷ் செய்ய வேண்டும். பிஸ்னஸ் தான். அது எப்படியாப்பட்ட பிஸ்னஸ்? முழுமையான வியாபாரம். முழுமையான வியாபாரம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போய் விற்கக்கூடாது. மொத்தமும் வாங்கிட்டு ஹோல்சேல்ல வாங்கி கொண்டு போய் எல்லாருக்கும் விற்கணும். அப்படின்னா முழுமையா 1 மணி நேரம் பாபா என்ன சொல்றாரோ அதை நல்லா கவனமா கேட்கணும். புத்தியை அலைய விடாம ஃபுல்லா வியாபாரம் செய்யணும். 2வது, ஞானத்தில் டேஷ் கிடைக்கிறது. ஞானத்தில் டேஷ் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. 3வது, தூய்மையாக ஆகவில்லை என்றால் டேஷ் தான் கிடைக்கும், பதவி குறைவாகத்தான் கிடைக்கும். அடுத்து, இது டேஷ் வியாபாரமாகும். இந்த வியாபாரத்தை என்ன சொன்னார் பாபா? அழியாத ஞான ரத்தினங்களுடைய வியாபாரமாகும். அடுத்து, தன்னுடைய முயற்சியில்தான் தங்களுக்கு டேஷ் என்று கூறுகிறார். தன்னுடைய முயற்சியில்தான் தங்களுக்கு போதை ஏறும். முயற்சியில தான் போதை ஏறும். நம்மளையே பார்த்துட்டு போனாதான் நமக்கு போதை வருன்றாரு. மற்றவங்கள பார்க்காம தன்னுடைய முயற்சியிலே இருந்தாதான் போதை வரும், போதை ஏறும். ஓம் சாந்தி.